அன்புசால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பேச போகிறது என்னன்னா, மிக மிக முக்கியமான விஷயம். சித்தர்கள் நமக்கு அறிவுறுத்திய உடல் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டுமல்லாது நம் வாழ்க்கையில் ஒரு படி அல்ல பல படிகள் மேலே போக வேண்டிய விஷயங்களை பற்றி தான் நான் இப்பொழுது பேச இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளரும் போதே எல்லா குறைகளையும் அற்று வாழ்ந்திருந்தான் என்றால் அவன் நிச்சயமாக ஒரு யோகி அளவுக்கு உயர்வான். அதை தவிர புற விஷயங்களில் ஈடுபட்டு பல எதிர்மறை சிந்தனைகளை அவன் தனக்குள்ளே வைத்து உழலும் போது பல நோய்களும் பல கெட்ட விஷயங்களும் அவனை பாதிக்கின்றன என்பதுதான் உண்மை. எல்லா கெட்ட விஷயங்களும் நம்முடைய உடல் சார்ந்த விஷயமா என்றால் சர்வ நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் உடல், இரத்தம், சதை சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு வெளியே சக்தி உடல், அதாவது ஆறா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆறா தான் நம் உடலை கண்ட்ரோல் பண்ணுகிறது. எப்பொழுது எப்படி ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் சோர் முக்கியமோ அப்படி சக்தி உடல், வெளி உடல் முக்கியம். அதுதான் பிரபஞ்சத்தின் தொடர்பு கொண்டு அத்தனை விஷயங்கள் நமக்கு கொடுக்கிறது. திறந்து கிடந்த வீட்டில் யார் வேண்டுமான் நுழையலாம். அதே போல் நாம் சக்தி உடலை கவனிக்க தவறினால் நிச்சயமாக நம்முடைய அங்கத்தில், நம்முடைய வாழ்க்கையில், பொருளாதார விஷயங்களில் பல சிக்கல்கள் உருவாகி நோய்களையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சிக்கல்களையும், வாழ்க்கையில் அடைய வேண்டிய வெற்றியை தடுப்பதற்கும் அது விதியாகி விடுகிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமா? சர்வ நிச்சயமாக நாம் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் வகுத்த வழியில் சென்று நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நமக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்கிறது? இரத்தமும் சதையும் பிண்டமாகி இந்த உடலை விட்டு நம்முடைய உடல் பஞ்சபூதத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது. நம் உடலில் உள்ள ஆதார சக்கரங்களை தொடர்பு கொண்டிருக்கிறது, நாடுகளை தொடர்பு கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் நம்முடைய சக்தி உடல் ஆறாவை கவனிக்க வேண்டும். இது எல்லாமே சரியாக கவனித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உடலின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி மிக நிச்சயமாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செல்லும் என்பதில் ஐயமில்லை அல்லவா? அப்பொழுது நாம் அதை கவனிக்க தெரிய தவறிய பட்சத்தில் இன்றளவும் நாம் பல விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் வெற்றி கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கவில்லை என்பது தெரியவில்லை. இதற்கெல்லாம் காரணமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பக்தி மார்க்கம், இறை மார்க்கம், பெரியவர்களை வணங்குதல், அன்பு, ஒழுக்கம் இப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இதையெல்லாம் விட்டு எவன் ஒருவன் எந்த சூழ்நிலையும் விலகுகிறானோ அவனை நிச்சயமாக எதிர்மறை சிந்தனைகள் பீடித்துக் கொள்ளும் என்பதில் ஐயமில்லை. அப்பொழுது எப்பொழுதுமே நாம் அன்பாகவும் அழகாகவும் பக்தி மார்க்கத்துடனும் நம்முடைய பரோபகார சிந்தனைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை தேடி நமக்கு உரிய பரிகாரங்கள் வரும் என்பதில் ஐயமே இல்லை. அப்பொழுது சக்தி உடலை எப்படி பாதுகாப்பது? சக்தி உடலை பாதுகாப்பதற்குத்தான் மிகப்பெரிய விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், யோகம், தியானம் என்று. அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், நீங்கள் சாதாரண நிலையில் அமர்ந்து கொண்டு, சாதாரண யோக நிலையில் அமர்ந்து கொண்டு உடைய எண்ணங்களை மேலே நோக்கி வைத்து கை விரல்களாலே, அது முத்திரைகளாலேயே அத்தனையும் செய்து விட முடியும். இதைத்தான் எண்ணற்ற கோயில்களிலும், மலையாள நாட்டிலும், அதாவது கேரளா நாட்டிலும் முத்திரைகளை வைத்துதான் இறைவனை வணங்குவார்கள். முத்திரைகளை வைத்துதான் சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாரும் இறைவனை வணங்கினார்கள். முதிரைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. பிரபஞ்சத்தையும் கடவுளையும் நம்மையும் நம்முடைய ஆறா உடலையும் இணைக்கும் சக்தி இருக்கிறது. அதே போல்
நம்முடைய எண்ணங்களுடைய நேரடி தொடர்பு இந்த பிரபஞ்சம் ஊடே மூலசக்திக்கு செல்லும் பொழுது எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் நம்மை தேடி வருகிறது. இது பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, பிரபஞ்சம் என்றால் என்ன? பிற என்றால் சிறந்த, ஆகச் சிறந்த, ஒத்திசைவு வைக்க, நம்முன் ஒட்டி கொண்டிருக்கிற என்ற அர்த்தம். பஞ்சம் என்றால் பஞ்சபூதம், உங்களுக்கு தெரியும், நீர்நிலம், காற்று, ஆகாயம். இந்த மொத்த சக்திகளும் நமக்குள் இருக்கும்போது மட்டும்தான் நாம் சரிவர இயங்க வேண்டும். இருக்கிறது மட்டுமல்ல, சரிவர இயங்கும் பொழுது சர்வ நிச்சயமாக எந்தவித நோய்களும் நம்மை பிடிப்பதில்லை, எந்த விதமான மலர் தளர்ச்சியும் வருவதில்லை, எந்த விதமான மன இறுக்கம் வருவதில்லை. இதுதான் உண்மை. அப்பொழுது மனம் இறுக்கம் வரக்கூடாது, மன தளர்ச்சி வரக்கூடாது, நாம் நோய் சக்திக்குள் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய சூட்சும உடலையும் பார்க்க வேண்டும். ஸ்தூல உடல் என்பது ரத்தம், சதை சம்பந்தப்பட்ட உடல். வெளிப்புற காயங்கள், அதாவது திடீரென்று காயம் ஏற்பட்டு விடுகிறது, திடீரென்று ஏதாவது கீழே விழுந்து விடுகிறோம், மிக தெரிய முடியாத ஒரு நோயில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற வேண்டும். நம்மை சார்ந்த விஷயங்களை தெரியவில்லை என்றால் பெரியவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். ஆனால் இது எல்லாமே வராமல் தடுக்க முடியும். எப்படி என்றால், உங்களுடைய கைகளில் மட்டும் இருக்கிறது, முத்திரைகள் இருக்கிறது, யோகத்தில் இருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய சூட்சும விஷயங்கள் இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய சூட்சும உடலை எப்படி பாதுகாப்பது? சூட்சும உடலில் இருந்துதான் ஸ்தூல உடலுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கின்றன. அதாவது ஒரு வீட்டின் வெளிப்புற சுவர், காம்பவுண்ட் சுவர் சரியாக இருந்தால்தான் வீட்டில் உள்ள அத்தனை அங்கங்களும், வீட்டில் அத்தனை விஷயங்களும் சரியாக இருக்கும் என்பதுதான் மிகச் சரியான உண்மை அல்லவா? அப்பொழுது ஸ்தூல உடலை எப்படி பாதுகாக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்னென்ன யோகங்கள் இருக்கின்றன, என்னென்ன முத்திரைகளை செய்ய முடியும், யோக முத்திரைகள் என்னென்ன, எப்படி எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள், அதை எப்படி சரிவர இயக்குவது என்பதை பற்றி நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். நிச்சயமாக நம்முடைய வளர்ச்சியின் ஊடே நம்முடைய ஸ்தூல உடல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பின்பற்றி வாருங்கள். நம்முடைய சொல்லையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவதற்கு நம் இறைவன் விட்டு சென்ற, சித்தர்கள் வாயிலாக விட்டு சென்ற அத்தனை கலைகளையும் நாம் பயில போகிறோம். வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நம்ம விஷயத்தை ஃபாலோ பண்ணாதவங்க அத்தனை பேருமே ஃபாலோ பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தொடர்ந்து வாங்க, அப்பதான் திருப்பி உங்கள்கிட்ட பேச முடியும். உங்கள் பால நீலகண்டர் சுவாமிகள், நாகாபுத்தூர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடம், சென்னை 70. நன்றி, வணக்கம்.